Y'all see me flying, never drop down, smoking high, I am not round, I'm not round, no denying what I got now, keep an eye out, keep it locked down. So, hello மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது vlogs of Ragged 96 சேனல். நான் எங்கே கிளம்பிட்டோம்னாக்க பேட்டரி உட்காந்து போச்சுங்க. ஹார்ன் அடிக்கல பார்த்தீங்களா? பேட்டரி தான் மாற்ற போகிறோம். சரி போகலாமா? நம்ம வண்டியில் பேட்டரி உட்காந்து போய் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும் போகுது. இன்றைக்கி தான் டைம் கிடச்சி மாற்ற போகிறோம். அப்போ மதியானமே ஒரு ஃப்ரெண்டு கடைக்கு ஃபோன் பண்ணி பையன் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அவன் போய் மாற்றிட்டு மட்டும் வந்துடுவோம். ஏன்னா இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கும்பகோணம் ஈவெண்ட் வந்து அட்டென்ட் பண்ண போகிறோம். ஸோ போகிறப்போ பேட்ரி இல்லை, ஆரன் இல்லை அப்படின்னா சரிப்பட்டு வராது, ஹைவே ஓட்டுறது சரியாக வராது. அதனால் நம்ம பேட்ரி மாற்ற போகிறோம். கொஞ்ச நேரம் அடிக்கவும் அப்புறம் உட்காந்துடும். இதில் போட்டிருக்கிறது வந்து நம்ம 2.5 AH பேட்டரி வந்து போட்டிருக்கோம். இதை வந்து இப்போ அப்கிரேட் தான் பண்ண போகிறோம். என்ன இப்போ போட போகிறோம்னா 4 AH பேட்டரி வந்து இதில் போட போகிறோம். அதாவது பெரிய பேட்டரி இதில் இருக்கிறத விட அடுத்த சைஸ் பெரிய பேட்டரி வந்து இதில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வச்சுருக்க ஹாரன் வந்து ஹெவி லோடு ஹாரனு, ப்ளஸ்ஸு இந்த மீட்டர் கன்சோல் அது இது எல்லாம் ஹாலஜன் பல்பு தான். எல்இடி பல்பாக இருந்தால் அவ்வளோ தேவைப்படாது. இது வந்து ஹாலஜன் பல்பு அப்படிங்கிறதுனால நமக்கு பேட்ரி கன்சம்ஷன் இருக்கும். காயிலில் தான் ஓடுறதுனால நமக்கு காயிலில் லோடு ஏறினாக்க பேட்ரி சார்ஜ் ஆகிறது குறையும்ல. அதனால் கொஞ்சம் பெரிய பேட்ரி போட்டால் தான் இருக்கு. கடை வந்துட்டோம். ஓகே. யூடியூப்பில் சேனலுக்கு, இன்ஸ்டாகிராம்லேயே இருக்குது, ரெண்டுலேயுமே இருக்குது. பேட்டரி மாற்றுறீங்களா? அது இப்போ ஓகே ரெடி எடுத்துக்கிறீங்களா? நாங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்குமா? இப்போ அண்ணன் பேசுகிற மாதிரி தான் தெரியும். ஆமாம் தெரியும். வீட்டுக்கு பரவாயில்ல அண்ணன் கண்டான வாயில் கேமரா உடைக்கிறீங்க. ஏப்ரல் வரைக்கும் பத்தாது. காயில் இதுனே காயில் ரெடி பண்ணி தான் போட்டிருக்கேன், அப்படியும் பத்தாது.
இதெல்லாம் வந்து 2.5 தான் இதுக்கு செட் ஆகும். 4 ஆம்ஸ்க்குலாம் 14 வரணும் சார்ஜிங் ஆம்ஸ். அது என்னன்னு பார்த்துருக்கேன். என்னன்னா அது எத்தனை பேட்டி வாங்கி போட்டாலும் உங்களுக்கு வராது. நான் இது போட்டு 2 வருஷம் கரெக்டாக 2 வருஷம் தான் ஓடிச்சு. ஓகே இருக்க உள்ளே செட் ஆகிருக்கு. இருந்த இதில் அப்படியே செட் ஆகிடுச்சு. எப்படி இருந்துச்சா சார்ஜ் பத்தாது. நறுக்கா போட்டோமா ஐயோ இப்போதான் ஆரண மாதிரி இருக்கு. ரிட்டர்ன் சார்ஜ் பத்தாதுங்கிறாரு. ஆமாம், நம்ம வண்டியில் ரிட்டர்ன் சார்ஜ் ஏறுறது பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. 14 வோல்ட் வரணும் அப்படிங்கிறாரு. 13 தான் வருது நம்ம வண்டியில். அடுத்த விளாக் நம்ம கும்பகோணம் ஈவெண்ட்டுக்கு போகும்போது அடுத்த விளாக் வந்து வரும். தேதி விடிய காலைல ஒரு 5:30-6 மணி போல் கிளம்பிடுவோம். 5:30-6 கிளம்புனா இங்கேருந்து கரெக்டாக 2.25 மணி நேரம். நம்ம சீக்கிரமே போயிடுவோம்னாலும் நமக்கு இடையில ஸ்டாப்பிங் போடுறது, டீ சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவெண்ட் அட்டன் பண்ணிவிட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக அங்கேயே ஓடிடும். ஸோ தொடர்ந்து பாருங்கள். திஸ் இஸ் ராக்கெட் 96 சைனிங் ஆஃப் ஃப்ரம் டுடேஸ் vlog. டாடா, பை பாய்.